இந்த கும்பத்தின் அதிபதி சனி பகவான். சரி, இந்த ராசியில பிறந்த அந்த சனியினுடைய கேரக்டர் தான் பெரும்பாலும் அந்த நட்சத்திரம். சனி வந்து ரொம்ப மெதுவா நகரக்கூடியதுங்க. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனியும் ராகும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை மிஸ் பண்ண மாதிரி ஒரு இனம் புரியாத மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு. இப்போ உங்க ராசியை குரு பார்ப்பதால் இந்த சனி ராகுவால் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க இந்த மன வருத்தங்கள் ஒரு தீர்க்க போகிறது. கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கும், சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் லாபம் கிடைக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரியான சந்தோஷமான செயல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு கல்வியில மேன்மை கிடைக்க போகுதுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யறதாங்க நல்லது. அல்லது உங்க ஊருடைய காவல் தெய்வம், எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் அந்த எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்றது உங்களுக்கு மகத்துவமான பலனை வந்து அளிக்கும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே வணக்கம். இந்த கும்பத்தின் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். சனி உங்க ராசியிலே வேற இருக்கிறாரு. ராகுவோட சம்மந்தப்பட்டே இருக்கிறார். ரொம்ப நாளாவே அங்கதான் சம்மந்தப்பட்டு போயிருக்கிறாங்க. ராசிநாதன் ஆட்சி பெறுவது நல்லதுதான், அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அந்த ராசிநாதன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தொல்லைகளை தந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த ராசியில பிறந்த அந்த சனியினுடைய கேரக்டர் தான் பெரும்பாலும் அந்த நட்சத்திரம். சனி வந்து ரொம்ப மெதுவா நகரக்கூடியதுங்க. அதுவும் எதுவாக இருந்தாலும் சரி நாளைக்கு பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இந்த சமயத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கும். இயல்பாவே அப்படி இல்லப்பா, என்னப்பா அப்படி சொல்ற அப்படிலாம் நினைக்க கூடாது. தற்சமிடக்கூடிய அந்த கிரகத்துடைய விஷயங்கள் வந்து அதுதான். சரி, அப்ப அந்த இயல்பை கொஞ்சம் நீங்க மாற்றிக்கணும். இந்த அசால்ட்டு, சோர்வு அந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டா அந்த கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி உறுதிங்க. இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல போறோம் அப்படின்னு, கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனியும் ராகும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை மிஸ் பண்ண மாதிரி ஒரு இனம் புரியாத மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. இது நீங்க மீண்டும் வெளியே வர்றதுக்கு ஒன்லி தியானம் தாங்க. தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது வந்து மனம் வந்து உங்களுக்கு இலகுவாகுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்குங்க. ஒரே ஒரு ஆறுதல் என்ன, இந்த மாசம் 6ஆம் தேதியே முதல் வாரமே குரு பகவான் வக்ரகதியாகி உங்கள் ராசியை வந்து பார்வை செய்ய போகிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு. இப்போ உங்க ராசியை குரு பார்ப்பதால் இந்த சனி ராகுவால் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க இந்த மன வருத்தங்கள் ஒரு 2-2.5 மாதமும் உங்களுக்கு மன வருத்தம் அதிகமா கொடுத்துருந்துருக்கும். அதை எல்லாமே இந்த குருவின் பார்வை தீர்க்க போகிறது. ஒரு 4-5 மாதங்கள் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுந்துட்டு இருக்கும். 2026 ஏப்ரல் மே மாதம் வரைக்குமே இந்த குருவினுடைய பார்வை இருக்கும். இந்த குரு பார்வையை பயன்படுத்தி சில விஷயங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம், செய்து கொள்ளலாம். சார், இந்த குருவின் பார்வை உங்க ராசிக்கு மட்டும்தான் விழுதா, வேற எங்கெங்கெல்லாம் பாக்குறாங்க? உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாங்க. இப்ப 11ஆம் இடத்தை பார்த்தால் லாபம் கிடைக்கும், கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கும், சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் லாபம் கிடைக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரியான சந்தோஷமான செயல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடியது, முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணிய பலனை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்தின் மீது குருவின் பார்வை இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்து வைத்த உதவி, நம் முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியத்தினுடைய பலன், இது எல்லாமே நீங்க அடைய போறீங்க. அப்ப ரொம்ப நாளா இழுவையில இருந்தக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு தீர்த்து வைத்து நல்லபடியான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தரப்போறாங்க. கும்ப ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு கல்வியில மேன்மை கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்க போறாங்களா, அப்ப குழந்தைகளுடைய கல்வி ஆற்றல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைகள் சேட்டை பண்ணியிருந்த குழந்தைகள்லாம் பக்குவப்பட்டு நீங்க சொல்ற விஷயங்களை கேட்டு தலையாட்டுவாங்க. ஸ்கூல் மாற்றி வேற ஸ்கூல்ல நம்ம சேர்க்கலாம் அடுத்த வருஷம் அப்படின்னு அந்த பிளான்னா அதுக்கான முன்னெடுப்பு வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்ப செலவு பண்ணுவீங்க, ரொம்ப அதுக்கான பணத்தை நீங்க ஒதுக்கணும்னு நினைப்பீங்க. அது எல்லாமே தாராளமா நீங்க ஒதுக்கலாம். அதுக்கான செலவுகள் செய்யறது உங்களுக்கு நெருக்கடியான அந்த 7.5 சனியின் காலத்துல இருந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றும். உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது 7.5 சனியை தான் கொடுக்கக்கூடிய டைம். 2028 மத்தியம பகுதி வரைக்குமே வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனி இருக்கும். 7.5 சனியின் காலத்துல நல்ல செலவுகளை திட்டமிட்டு செய்தாலே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குங்க. அது பெரும்பாலும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்க செய்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும். நீண்ட காலம் கழித்து லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்களை முதலீடு செய்யறது அது கொஞ்சம் நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். விவசாயம் செய்யறவங்களா இருந்தா சவுக்கு இந்த மாதிரியான பயிர்களை போடுறது நல்லது.
டக்குன்னு அறுவடை கிடைக்கக்கூடிய சிறு சிறு தானியங்கள், சிறு சிறு பயிர்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான லாப நன்மைகளை தராது. நீண்ட கால பயிர்கள் தான் நன்மை செய்யும் அப்படின்றதுக்கு. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இந்த மாதிரி விஷயம் போடுற மாதிரி ஐடியா இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரங்க நீங்க போட்டுக்கலாம். நீண்ட காலத்தில் பலன் தரக்கூடிய திட்டங்களின் மீது முதலீடு செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கான ஆலோசனையா இருக்குது. உங்க ராசியை கேது பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. கேது வந்து மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மனைவியின் உடல் ஆரோக்கியம் சார்ந்து கவனமா இருக்கணுங்க. ஒரு சில பேருக்கு வந்து மனைவிக்கும் எங்களுக்கு விவாகரத்து கேஸ் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குதுங்க. இன்னும் டிவோர்ஸே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருங்க. அடுத்து மறுமணத்துக்கான வாய்ப்புகளாக காத்துட்டு இருக்கேன். மறுமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. உறவுக்குள்ள திருமணம் அப்படிங்கிறது இந்த மார்கழி தையில வந்து உங்களுக்கு சாத்தியம் இல்லைங்க. உறவை தாண்டி புதிய உறவை தான் புதுசாக திருமணத்துக்கு பெண் தேடுறவங்களுக்கு அத்தை மகளோ மாமகளோ அந்த உறவுக்குள்ள கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. உறவை தாண்டி வெளியில தான் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான உறவுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அத்தை மகள் மாமகளை தாண்டி அடுத்தடுத்த நீங்க ட்ரை பண்றது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். உங்க ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறது? அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மண் சம்பந்தமான விலங்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறது. சகோதரருடைய ஒற்றுமை, மேன்மை இது மாதிரி விஷயங்களை ரொம்ப நல்லா செய்ய போகிறது. அடுத்து சதயம், ராகுனுடைய நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு வேற்று இனம், வேற்று மொழி, வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களால் வாழ்க்கையில் திடீர் லாபம், திடீர் நன்மைகள் வந்து ஏற்பட போகிறது. தொல்பொருள் ஆய்வுத்துறை, லேப் இது சம்பந்தமான வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்த போகிறது. புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம். குரு உச்சத்திலிருந்து வக்ரகதியாகி 5ஆம் இடத்துக்கு போறாரு. குருவினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. ஒரு தடவை பைசா வாங்கிட்டு தரவே முடியல, அவர் சத்தம் போட்டே இருக்காரு அப்படின்னா அவருடைய கடனை கட்டிட்டு நிம்மதியான இடத்துல பார்க்க போறீங்க. சம்பாரிச்சு கட்டணும் அப்படின்னு வேற பக்கம் வாங்கியாவது அவருடைய கடனை நீங்க வந்து கட்டிடலாங்க. ரொம்ப நெருக்கடியான கடன்ல இருந்து ஒரு இம்சையில இருந்து நீங்க தப்பிச்சுக்க போறீங்க. உங்களுக்கு நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கான நல்ல கடவுள், நல்ல வழிபாடு எது அப்படின்னா நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதாங்க நல்லது. அல்லது உங்க ஊருடைய காவல் தெய்வம், எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை பண்ணும். அது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் அந்த எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்றது உங்களுக்கு மகத்துவமான பலனை வந்து அளிக்கும்.